வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். கறி குழம்பு சுவையில் ஒரு சூப்பரான தக்காளி குழம்பு. இது மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேன். கழனி தண்ணி ஊற்றி, அதாவது அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றி இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இந்த தக்காளி குழம்பும் முருங்கைக்கீரை பொரியலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு பொரியவும் 1/4 டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே மீடியம் சைஸாக 2 தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. 1/4 மூடி துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 வரமிளகா சேர்த்துக்கலாம். 3 இல்லை 4 சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. ஒரே ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா 2 கீறினதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி அலசிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்படியே மேலே எண்ணெயெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வற்ற விட்டுக்கோங்க. திக்னஸ் வந்து உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திக்காகவும் வச்சுக்கலாம், இல்லை தண்ணியாக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம். இது வந்து சாதம், இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ கடுகு சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இது கூடவே வரமிளகா விதையெல்லாம் எடுத்துட்டு கிள்ளினதை சேர்த்துக்கலாம். ஒரு 4 வரமிளகா. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு வரமிளகா, வெங்காயம் எல்லாமே. இப்போ இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரை நல்லா தண்ணியில் அலசிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வதக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணி வந்து அடி மண்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கழனி தண்ணி, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் அந்த கீரை வேகும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்துக்களும் நல்லா அதிகமாக இருக்கும். மீடியமான ஃப்ளேமில் அந்த தண்ணியில் வந்து நல்லா வேகட்டும். உப்பு வந்து அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் போல் சீரகம் இப்போ வந்து குறைன்னு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். கழனி தண்ணி ஊற்றி முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுலேயே லாஸ்ட்டாக இந்த மாதிரி பூண்டு சீரகம் குறைன்னு அரைச்சி சேர்த்து பாருங்கள், அருமையாக இருக்கும்.
சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லா பிரட்டியாச்சு. இப்போ கேஸ் அமர்த்திடலாம். சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இது மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.